ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மைத்ரேய முகூர்த்தம் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அனுஷ நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் வருகிற நாளில் உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நேரம் இந்த முகூர்த்த நேரமாக வருகிறது. அந்த நேரத்தில் உங்களால் முடிந்த குறிப்பிட்ட அளவான உங்கள் கடன் தொகையை அடைப்பதற்கு ஒரு பகுதியையாவது நீங்கள் கொடுக்கறது அந்த கடனிலிருந்து முழுமையாக நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அனுபவபூர்வமான ஒரு விஷயம் இது. அதனால் அந்த நேரங்களை நான் இதில் மறுபடியும் குறிப்பிடுறேன். இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான இந்த நாட்களையும் நேரங்களையும் நாம் இதில் பார்க்கலாம். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போல்லாம் கடன் வாங்கணுன்னா மனசுக்கு அவ்வளோ கலக்கமாக இருக்கும். இப்போ இஎம்ஐ இல்லாத ஒரு ஆள் கூட கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்மளால் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சப்பையில் ஒரு பிரியாணி இலையும் ஒரு ஏலக்காயோ ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் லவங்கம், இந்த வாசனை பொருட்கள் எதுக்கு அங்கே வைக்கிறோன்னா அதை வச்சுட்டு நீங்கள் எந்த சாமான் வச்சிங்கனாலும் அது கூட உங்களுக்கு நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கடன் அப்படிங்கிறத அந்த மஞ்சள் பையில் எழுதிட்டு இல்லை மஞ்சள் கவரில் எழுதிட்டு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கடனுக்கு உண்டான அமௌண்ட்டு சீக்கிரம் சேர்ந்து அந்த கடன் தீர்ந்து போயிடும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் ஒரு 1:30 மணிலேருந்து ஒரு 3 மணி அளவில் இருக்குது. இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த கடனை அடைக்கலாம். அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்ன தான தர்மங்களும் சேர்த்து செய்கிறது இந்த பலன்களை கூடுதலாக நமக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அதாவது அரிசியினாலான ஒரு பாயாசம் மாதிரியோ இல்லை ஒரு வெண்பொங்கலோ இல்லை இட்லியோ அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அது செய்யுங்க. எதுவும் முடியலன்னாலும் உங்களுக்கு ஒரு காக்கைக்கோ ஒரு நாய்க்கோ ஏதான ஒரு உணவு கூட நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரமாக ஒரு 6:22 7:22 ஒரு 6 to 7 அந்த மாதிரி நினப்பில் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அதை செய்யுங்க. அதற்கடுத்த முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஜூன் 20 வியாழக்கிழமை. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு 8:55 மணிலேருந்து ஒரு 9:52 மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடன் பகுதியை ஒரு அளவாக நீங்கள் எடுத்து வைக்கிறதோ இல்லை நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ இல்லை கொண்டு போய் கொடுக்குறதோ செய்யலாம். அதற்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாளில் இருக்கிற குளிகை நேரம்னு ஒன்று வரும். ஒவ்வொரு நாளும் ராகாலயம் ஆண்டவரா மாதிரியே குளிகைன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் கூட இந்த நேரம் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா கூட அந்த குளிகை நேரத்தில் கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த வகையில் கடைசி மைத்ரேய முகூர்த்தம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரம் 3 மணிலேருந்து ஒரு 4 மணி. அதை தான் இப்போ மென்ஷன் பண்ணேன். சாயந்தரம் அன்னைக்கு உங்களுக்கு குளிகன் நேரத்தில் அந்த இது வர்றது கொஞ்சம் விசேஷம். அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்படியாக இந்த மாத மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் இவ்வளவு தான். உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19, 20 2 நாளும் கொஞ்சம் விரிவாக இருக்கிறதுனால 2 இது கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஜூன் 3ஆம் தேதி அது கடைசி வர்றது 30ஆம் தேதியும் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் வருது. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரங்களையும் நாட்களையும் ரொம்ப சுலபமாக நீங்கள் செய்து நீங்கள் ஒரு ட்ரையல் முயற்சி பண்ணி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ட்ரையல் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி உங்களுக்கு ஒரு திருமணத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்கன்னாலும் அதை கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒன்று பல மடங்கு ஆகும். அதுதான் இந்த மைத்ரேய முகூர்த்தத்துடைய விசேஷம். அது நீங்கள் எது பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. கடன் தீரணுமா தீர்ந்துடும். அதே மாதிரி இதுக்கு நிறைய காசு சேர்க்கணும், ஒரு விஷயம் நம்ம போய் நல்ல விஷயம் வாங்கணுன்னா அந்த வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி அனைவரும் வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடை பெறுகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள்.
நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், புண்ணியம் தரும். இப்போ அந்த நேரத்தில் நம்மளால் செய்ய முடியலன்னா கூட மற்றவங்க அதை செஞ்சால் கூட அந்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படி என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.